அப்போ என்ன செய்யணும்? இருக்க இப்போ இந்த 75 வருஷத்தில் அதாவது ஆங்கில மருத்துவம் தான் உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த உலகத்தை தலை சிறந்த மருத்துவமாக இருக்கா. சுதந்திரம் கிடைச்சதுலேருந்து இந்த 75 வருஷத்தில் இதே ஒவ்வொரு ஆட்சியாளரும் எதை யோசிச்சிருக்கணும்? ஆட்சியில் உட்கார்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கொடுத்த கால பீரியட் 5 வருஷம் இருக்கு இல்லையா, உங்களுடைய அப்சர்வேஷன் எதா இருந்திருக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும்? 75 வருஷமாக இத்தனை பேர் ஆண்டுகிட்டு இருக்காங்க. 75 வருஷத்தில் நம்ம முன்னோர்கள் எப்படியான தலைமுறையில் இருந்தாங்க? கண்ணாடி போடாமல் இருந்தாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்க, சுகர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. பெரும்பாலான கேன்சர், எய்ட்ஸ் மாதிரியான இன்னைக்கு சொல்கிற எந்த விதமான நோய்களும் அப்போ இல்லை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்கில மருத்துவம் அப்போ தான் ஆரம்பித்து வந்தது. படிப்படியாக தலைமுறைகள் கடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு தலைமுறைக்குமே குறைஞ்சபட்சம் 10லேருந்து 20 நோய்கள் புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி வர ஆட்சி லாஸ்ட் வரைக்கும் குழந்தைகள் கண்ணாடி, அதாவது ஒரு 5 வயசு குழந்தை கூட கண்ணாடி போடுற அளவுக்கு கண் பார்வை கோளாறோடு இருக்குன்னா அதோடைய ஆரோக்கியம் அப்போ இருந்த அந்த சுதந்திரம் கிடைச்ச காலங்கள்லேருந்து இன்னைக்கு டவுன் ஆகிட்டே தான் வருது. ஆனால் ஆங்கில மருத்துவத்துடைய எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து, பரிசோதனை முறைகள்லேருந்து, சிகிச்சை முறைகள்லேருந்து எல்லாமே மேலே மேலே போயிட்டே இருக்குன்றத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஞ்ஞானம் வளர்ந்துருக்குன்றாங்க, அறிவியல் வளர்ந்துருக்குன்றாங்க. ஆங்கில மருத்துவம் மிகப்பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு. ஸ்கேன் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அது இருக்குது. எப்படிப்பட்ட நோயையும் நாங்கள் அறுவை சிகிச்சை செஞ்சுருவோம். பெரிய ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, அமெரிக்காவிலேருந்து படித்து வந்திருக்காங்க. MBBS, FRCS, MS, MD அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட படிப்புகள் வந்திருக்கு. அப்புறம் ஏங்க கண்ணாடியே போடாத இருந்த தலைமுறை இன்னைக்கு கண்ணாடி போடுது? கண் பார்வை ஆரோக்கியமாக இருந்த தலைமுறை ஏன் இன்னைக்கு கண் பார்வை கோளாறாக வந்தது? ஏன் நோய்களுடைய பெருக்கம் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு? ஏதாவது ஒரு ஆட்சியாளர் இதை பற்றி யோசிச்சிருப்பீங்களா? இதை பற்றி யாராவது சிந்திச்சிருப்பீங்களா? உங்கள் மக்களை கண்ணை திறந்து அப்சர்வ் பண்ணியிருப்பீங்களா? பிரிட்டிஷ்காரன் கவனிச்சான், அவன் கெட்டதுக்கு செஞ்சான், நம்ம நல்லது கூட செய்யலை. அவன் பல முயற்சிகள் செஞ்சான். 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்னா இப்போ இருக்க 5 ஆண்டு திட்டத்தை விட பயங்கரமான 5 ஆண்டு திட்டம்லாம் முதல்ல திட்டங்கள் கொண்டு வந்ததே அவன் தான். எதுக்கு கொண்டு வந்தான்? இந்திய தேசத்தை அடிமையாக்கிறதுக்கும் நம்மளுடைய மருத்துவத்தை டவுன் ஆக்கிறதுக்கும். இந்த மருத்துவம், இந்த ஆரோக்கியமான சூழல் தான் இந்த மக்களை நமக்கு கீழே அடக விடாமல் ஒரு திமிரு நிற்கிற அளவுக்கு ஒரு வேகத்தை கொடுக்குது. இவங்களுடைய அடிப்படை ஆரோக்கியத்தை நிர்மூலமாக்கணும்னா இவங்களுடைய மரபொழி மருத்துவங்களை அழிக்கணும் அப்படின்ட்டு அவங்க பல திட்டங்கள் கொண்டு வரும், பல திட்டங்களை செயல்படுத்தணும். எல்லாமே ஃப்ளாப் ஆயிடுச்சு. எதையுமே அவங்க செயல்படுத்த முடியல. இவங்க அடிமை ஆக மாட்டேன்றாங்க. அப்போ இந்த இந்தியாவில் இருக்கிற மக்களை தனக்கு கீழே அடங்க வைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்றத அவன் கவனிச்சான். அப்போ தான் இந்த கவனிக்கிறதுக்காகவே ஸ்பெஷலாக மெக்காலேவே அனுப்பணும். மெக்காலேவே இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு வரவழைச்சதே நம்மளை அப்சர்வ் பண்ணுறதுக்காக. ஸோ அப்சர்வேஷன், அவதானம் அப்படிங்கிறது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். இதை அவன் கண்டுபிடிச்சான், வெள்ளக்காரன். அவங்க நம்மளை அடிமையாக்குறதுக்காக மக்களை கவனிங்க, மக்களோட மக்களாக போய் அவங்களுடைய எல்லா நடவடிக்கைகளையும் நடத்தைகளையும் கவனிங்க, அவங்க கிட்ட இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் கொண்டு வா அப்படின்னு சொல்லி அந்த அப்சர்வேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவன் தான் அறிந்தோம். அவன் அவனுடைய தீய செயலை ஜெயிச்சான். அதாவது இங்கே பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எதெல்லாம் செய்கிறோமோ, கொள்ளையே அடித்தாலும் செய்வனை திருந்த செய்தான். நீ அதை ஒழுங்காக செஞ்சுனா அதுக்கான பலன் உண்டு. நீ கொள்ளடிக்கிற அதுக்கான வினை பலன் அப்படிலாம் செகண்டரி. அந்த கொள்ளையை நீ ஒழுங்கா நேர்மையா அதுக்கு உண்மையா செஞ்சினா அதே நீ சக்சஸ் ஆகும். அப்படித்தானே ஆயிருக்காங்க சக்சஸ். கள்ளர்கள் அப்படிங்கிற ஒரு சாதியினரே இருந்திருக்காங்கல்ல, அவங்களோட தொழிலே கொள்ளை தானே. கொள்ளையடிக்கிறதுன்றது தவறுதான், வழிப்பறி செய்யறது தவறுதான். ஆனாலும் அதை அவங்க அதுலேயும் நேர்மையோட, நியாயத்தோட, வாய்மையோட செஞ்சாங்க. அதனாலதான் அந்த ஒரு சமூகமே உருவாச்சு. இன்னைக்கு அதானி, அம்பானி மாதிரியான கொல்லக்கூட்டக்காரங்க ஏன் இன்னைக்கும் இவ்வளோ சம்பாதிச்சு லட்சமாக சம்பாதிச்சு அசைக்க முடியாத இடத்துல நிற்கிறானுங்க? காரணம் என்ன? கொள்ளை அடிக்கிறதையும் அவனுங்க சரியாக செய்கிறானுங்க. சரியான திட்டமிடல், அதை ஒழுங்காக செயல்படுத்துகிறாங்க. ஸோ செயலுக்கான விளைவு தான் இங்கே. அது என்ன பேசும் அதுக்கான விளைவு பின்னாடி. ஆனால் இப்போ செய்கிற செயல், அந்த செயலை செய்வன திருந்தச்சை சொன்னது நம்ம முன்னோர்கள் தானே. ஏன் சொன்னாங்க அந்த வார்த்தையை? செய்வன திருந்தச்சை, களவும் கற்றுமறை. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? எதை செஞ்சாலும் அதை திருந்த செய்யுங்க, செஞ்சா அதுக்கான விளைவு நிச்சயமா உண்டு. அப்போ கெட்டதுக்கே அவன் ஒரு கெட்ட விஷயம் செய்யறதுக்கே அவன் 14 வருஷம் மெக்காலேவை அனுப்பி இந்தியா முழுக்கும் ஆய்வு செஞ்சு ரிப்போர்ட் எடுத்து சொன்னான். அப்போ அவன் செய்கிற ஒரு கெடுதலுக்கே அவன் இத்தனை டைம்ஸ் கொடுத்து அதுக்காக மெனக்கிட்டு ஆளை ஸ்பெண்ட் பண்ணி கொண்டு அதுக்கான அந்த செயலுக்கான விளைவு தான் நம்ம இந்தியாவை அடிமைப்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் அவன் நாட்டை விட்டு போனாலும் ஆங்கில ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு.
இல்லையா? தமிழை உயர்த்தி படிக்கிற நம்மளும் ஆங்கிலத்தை தான் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கோம். இந்திய வளர்க்கணும்னு நினைக்கிற மத்திய அரசும் ஆங்கிலத்தை தான் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கோம். ஏன்னா ஆங்கில மருத்துவத்தை ஆதரிக்குது. ஆங்கிலத்துடைய சயின்ஸை தானே படிச்சுட்டு இருக்கோம். ஆங்கிலேயர்கள் அந்த பக்கம் இருக்கிற மேலை நாடுகளில் இருக்கிற அறிவியலாளர்கள் விஞ்ஞானிகளுடைய எல்லா மருத்துவ குறிப்புகளும் அறிவியல் ஆராய்ச்சிகளையும் தான் நம்ம சயின்ஸ் பாடத்திட்டத்தில் இந்தியா முழுக்கவுமே வச்சிருக்கு. அப்போ அவங்க வெளியே இருந்துட்டு நம்ம ஆண்டுகிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சி முறைக்காக தான், இந்த அடிமைப்படுத்துறதுக்காக தான் அவன் ஸ்பெண்ட் பண்ண 14 வருஷம் நம்மளுடைய ட்ராபேக் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுத்தையும் கொண்டு வந்து நம்மளை அலசி பிரித்து மேய்ஞ்சி நம்ம இந்தியன்ஸோட மென்டாலிட்டி இதுதான்றதை புரிஞ்சு அன்னைக்கு கரெக்டாக அதை காயை நகர்த்தினா இன்ன வரைக்கும் நம்ம அவங்களுக்கு அடிமையாக தான் இருக்கும். வெத்துக்கு தான் 75 வருஷம் சுதந்திரம் அடைஞ்சிருக்கு. நாம் இன்னமும் அடிமைகள் தான். நம்ம தமிழ் படிக்கலை, தமிழ் மொழி வளரலை, தமிழ் மொழி அடிமையாக தான் இருக்கு. இந்திய தேசத்தில் இருக்க எல்லா மொழிகளுமே ஆங்கில மொழிக்கு அடிமையாக தான் இருக்கும். ஆங்கிலேயருக்கு அடிமையாக தான் இருக்கும். அடிப்படையாக நம்ம மருத்துவத்தையே இழந்துட்டோம். அவன் என்ன நினைச்சானோ அதை சாதிச்சான். மருத்துவம் தான் இந்த இந்தியர்களை நமக்கு அடிமைப்படுத்தாமல் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு மருத்துவத்தை க்ளோஸ் பண்ணு. அந்த மருத்துவத்தை புரிஞ்சதுக்கப்புறம் தான் அவன் சித்த மருத்துவத்தை பிரேக் பண்ணது. சித்த மருத்துவம் உடைய நோயறிதல் முறை அதுதான் அதோடைய ஆணிவேர். சிகிச்சை முறை நோயறிதல் முறையை அழிச்சாச்சுன்னா அந்த மருத்துவத்தை அழியும் அப்படின்னு சொல்லி திட்டம் தீட்டனான். அவன் திட்டம் அழகாக நோயறிதல் முறையை எடுத்துட்டு ஆங்கில மருத்துவத்துடைய டயக்னோசிஸ் மெத்தடை இன்சர்ட் பண்ணான், திணிச்சான். அவ்வளோதான். சித்த மருத்துவம் இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. எல்லா பாரம்பரிய மருத்துவமும் அழிஞ்சு போச்சு. இன்னமும் இருக்கிறது அக்குபஞ்சர் மட்டும்தான். மருத்துவம் மட்டும்தான் இன்னும் தன்னுடைய ஆணிவேரை நிலையாக பிடிச்சிருக்கு.